ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு நிறைய வேலை செய்வாங்க. நிறைய வேலையை செஞ்சுடுவாங்க. லாஸ்ட்டில் நான் தான் செஞ்சேன் அப்படின்வாங்க. ஆனாலும் நிறைய வேலை செய்வாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம். எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுதுன்னு இருக்கும். இதை பாருங்க, நான் துணி துவைச்சேன், அவர் ஆறு போடுறாரு எனக்கோசரம். இதெல்லாம் நல்லாவே செய்வார். ஆனால் என்ன சும்மா திட்டினே இருப்பார். ஒரு டைமில் ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு கூட நினச்சிடுவேன். ஹாய் சொல்லுப்பா. அடுப்பு எங்கள் பையன் ஒரு வாட்டி ஏறி புட்டுட்டான். அப்போ மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு சிமிடி போட்டு கொடுத்தாங்க. ஆனாலும் மறுபடியும் அவனே வந்து புட்டுட்டான். கீழே வச்சுட்டு இருந்தான். இப்போ மறுபடியும் போடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் சும்மா இருக்க மாட்டாங்க. இது போல் எதனா செஞ்சுனே இருப்பாங்க. அப்புறமா அவங்களே செஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நான் வேலை செஞ்சுனே இருந்தேன் அப்படின்வாங்க. ஆமாம் தானேப்பா? அதனது இந்த வாட்டி ஓடியாதல்லப்பா. எல்லாம் உன் பையன் பண்ற வேலை தான். அடுப்பு மால் வந்து யாரான ஏறி நிற்பாங்களா? இதை ரெடி பண்ணிட்டாங்க. மறுபடியும் அந்த உடைப்பானா இல்லை நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும். எங்கள் பாப்பா தண்ணி ஊற்றின்னு பார்த்து கஷ்டப்படுது. அதுக்கோசரம் தான் அவங்க ரெடி பண்ணாங்க. தம்பி நீ கீழே வச்சு வச்சிடலாம், மேலே வைக்கணும். சரிம்மா. ஏய், இந்த வாட்டி நீ உடைக்கிறதுக்கு வந்த உன்னை தூக்கி போட்டுருவேன். அடுப்பை தூக்கி போட மாட்டேன். என்ன போல் நீங்களும் கஷ்டப்படாதீங்க. சண்டேனாலும் வேலைக்கு போயிடுங்க. சண்டே வீட்டில் இருக்கிறதுக்குன்னா வேலைக்கு போயிடுது பெஸ்ட். நானா செய்ய சொல்றேன், நீ எதனா செய்த தலையை என்ன பண்றது?